7 வயசு குழந்தைக்கு வந்து கேன்சர் வருது, 8 வயசு குழந்தைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு பானிபூரியோ இல்லை பஞ்சு மிட்டாயோ இதை சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை. சின்ன சின்ன பெட்டி கடையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தொங்குற 5 ரூபா சிப்ஸ் பாக்கெட்லேருந்து 10 ரூபா சிப்ஸ் பாக்கெட்லேருந்து நிறைய இந்த மைதா கலந்த இந்த பொருட்கள், வெளியே சாப்பிட்ற இந்த எம்எஸ்ஜி கலந்த பொருட்கள், இது எல்லாமே தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ வெறும் பஞ்சு மிட்டாயும் வெறும் இந்த பானிபூரியும் இதை தாண்டி நம்ம உணவு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு கண்டென்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் தான் இது பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பானிபூரி இந்த இஷ்யூ வந்து என்ன, இது ஏன் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்களூரில் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா பெரும்பாலான கடைகளில் இந்த பானிபூரி அப்படிங்கிற விஷயத்தில் அந்த தண்ணியில் பார்த்தோம் அப்படின்னா கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா க்ரீன் ஆப்பிள் கலரில் இருக்கக்கூடிய சில கலரிங் ஏஜென்ட், இது வந்து கார்சினோஜெனிக் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல். இதனால் வந்து கேன்சர் வரக்கூடிய ஒரு ஆபத்து வந்து கேன்சர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து இந்த ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஒரு கலரிங் ஏஜென்ட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த பஞ்சு மிட்டாய் விவகாரத்துலையும் ரோடமைன் பி அப்படிங்கிற ஒரு கலரிங் ஏஜென்ட் தான். கிட்டத்தட்ட இந்த கலரிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது நாட் பர்மிட்டட் சிந்தட்டிக் கலர்ஸ். இது வந்து பார்த்தோம்னா க்ரீன், எல்லோ, ரெட் இது மாதிரியான கலர்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் வந்து ரொம்பவே வந்து பாதிப்பை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும். நமக்கு உடலுக்கு நம்ம இது கலந்த ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த கலர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ என்னைக்காவது நம்ம ஒரு ஹோட்டல்ஸ் வந்து நம்ம போயிருக்கும் போது சில ஸ்டிக்கர்ஸை வந்து கவனிச்சிருப்போம். அங்கே வந்து பார்த்தோம்னா ஃபுட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு வித் பர்மிட்டட் சிந்தட்டிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்மிட்டட் சிந்தட்டிக் கலர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேசரி பவுடர் மாதிரியான சில சின்ன சின்ன கலர்ஸ் தான், ஃபுட்டில் சேர்க்கக்கூடிய ஒரு கலர்ஸ். இதனால் வந்து பெரிய அளவில் பாதிப்பு வருமானா, பெரிய அளவில் வராது, ஓரளவுக்கு தான் பாதிப்பு. ஆனால் இந்த நாட் பர்மிட்டட் சிந்தட்டிக் கலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை வரக்கூடியும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பஞ்சு மிட்டாய் பானிபூரியில் இது வந்து இருக்குது. சரி, பானிபூரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இதுக்கு வந்து பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவ்வளோ பேர் பானிபூரி சாப்பிட்றாங்க. வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, இங்கே சவுத் இந்தியா, நார்த் இந்தியான்னு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இது எப்படி இது அவ்வளோதானா, பேன் பண்ணிவிடுவாங்க, பானிபூரியே இனிமேல் வந்து சாப்பிட முடியாதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த பானிபூரியை இதுக்குள்ளே கலக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அதாவது ஆக்சாலிக் ஆசிடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, மின்ட், அதாவது புதினா, லெமன், பிளாக் சால்ட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாமல் இதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஆக்சாலிக் ஆசிடை வந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே போய் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இது மாதிரியான விஷயங்களை வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பானிபூரியை வந்து சாப்பிடலாம். இது வந்து ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஃபுட்டு தான். நானே பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் வந்து பானிபூரி அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காது. அது வந்து ஒரு அன்ஹைஜீனான ஒரு ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். ஆனால் லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சில கடையில் சாப்பிட்டேன். ஸோ அதுலேருந்து ஒரு அடிக்ஷனே ஆகிடுச்சு பானிபூரி மேலே. அதில் வைக்கக்கூடிய அந்த சுண்டலாக இருக்கட்டும், உள்ளே அந்த பொட்டேட்டோ, அதுக்கு மேலே வைக்கிற அந்த க்ரீன் கலரில் ஒரு சில்லி சட்னி, அதுக்கு மேலே ஆனியன், ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு கடையில் ஒரு பானி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அது உண்மையாகவே ஒரு நல்ல ஃபுட்டு தான். ஸோ அதனால் பானிபூரி லவர்ஸ் யாரும் வந்து பயப்பட வேணாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பேன் வந்து இருக்காது. ஓரளவுக்கு இதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலக்காத அளவுக்கு வேணால் ஒரு 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 ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் வந்து ஏற்படுத்தலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ இதை தாண்டி ஒரு சில விஷயத்தை வந்து இங்கே ஷேர் பண்ண இருக்கேன். இன்றைக்கி வந்து எப்போவுமே பார்த்தோம்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து ஹோட்டலில் இது பண்ணிக்கலாம், ஃபுட்டு வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும். அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாட் பர்மிட்டட் அண்ட் பர்மிட்டட் இந்த சிந்தட்டிக் கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இனிமேல் வந்து நம்ம கவனிச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்ஜி அப்படி வந்து எங்கள் ஹோட்டலில் வந்து எம்எஸ்ஜி, நோ எம்எஸ்ஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த எம்எஸ்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோனோசோடியம் குளூட்டமேட். இதுதான் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி வெளியில் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்னால பெரிய அளவில் வந்து கிட்னிக்கும் உடம்புல உப்பு சேர்றதுக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. என்ன அது சோடியம் குளூட்டமேட், இந்த எம்எஸ்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த எம்எஸ்ஜி. அஜினோமோட்டோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனி நேம். இந்த எம்எஸ்ஜி அப்படிங்கிறது அந்த ஒரு எசன்ஸ், அதாவது உப்பு மாதிரி ஒரு சோடியம் துகள்கள் சின்ன சின்னதாக இருக்கும். இதுதான் உள்ளே போய் நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பெரிய அளவில் வந்து ஏற்படுத்தும். இந்த எம்எஸ்ஜி அப்படிங்கிறத பெரிய அளவில் வந்து எடுத்துக்கூடாது. ஆனாலும் இது வந்து வெளியில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ரோட்டு கடை காளானாக இருக்கட்டும், சின்ன சின்ன கடையிலேருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த எம்எஸ்ஜி அப்படிங்கிறது
பெரிய அளவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சில ரெஸ்டாரண்ட்ஸில் சில கடைகளில் இது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது மாதிரியான கடைகளை வந்து தேர்ந்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வெளியில் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். வெளியில் வாங்கி அதாவது சாப்பிட்றது அப்படிங்கிறது, இல்லை வெளியே போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே ஒரு விஷயம் நம்ம கவனித்தோம்னா, எதை நம்ம சாப்பிட்டாலும் அது பெரிய பெரிய எந்த ஒரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருந்தாலும் எங்கே நம்ம சாப்பிட்டாலுமே காமனான ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா, உப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உப்பை அப்போ ஒரே நாளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். அந்தளவுக்கு வந்து உப்பு கண்டென்ட் அப்படிங்கிறது வெளியே இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக இப்போ ஒரு வாரத்தில் ஒரு 5 வாட்டி வெளியே 5 வேளை வெளியில் சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரி வந்து உப்பு அதிகமாக சேர்றதுக்கு ஆகலாம். ஆனால் என்னுடைய சஜஷன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு 5 நாளில் ஒரு வேளை வெளியில் சாப்பிட்ற மாதிரி, அதுவும் கொஞ்சம் அந்த ஹோட்டலில் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் இது பண்ணுறாங்க. சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிராண்டை தக்க வைக்கணுன்றதுக்காக திரும்பவும் யூஸ் பண்ணாத, அதாவது சமைச்ச ஆயிலை திரும்பவும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த எம்எஸ்சி இது மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் போடாமல் ஓரளவுக்கு வந்து ஒரு ஹைஜீனிக்காக வந்து இது பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெளியில் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான்வெஜ் கூட பார்த்தோம் அப்படின்னா பழைய இறைச்சிகள், பழைய மீன், முன்னாடி இருந்த அந்த ஸ்டாக் இதெல்லாம் வந்து சூடு பண்ணி தரக்கூடிய வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய நியூஸஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாதிரி வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எதுவாக இருந்தாலும் வெளியிலேருந்து அதிகமாக வெளியில் வந்து சாப்பிடாம, தேவைப்பட்டால் 5 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்லை 10 நாளைக்கு 2 வாட்டி அப்படின்னு மாதத்தில் ஒரு 6 வாட்டி வெளியில் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் நம்ம சமைக்கும் போது பார்த்தோம்னா ஒரு அவரைக்காவோ இல்லை ஏதோ ஒரு காயோ எடுத்து பார்த்தோம்னா ஒரு புழு இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணுவோம். காய்கறிகள் வந்து சொத்தையாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு நிறைய பிரச்சனை இருக்கும். இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைப்போம். ஆனால் வெளியில் வந்து எப்படி சமைக்கிறாங்க, நான் வந்து எல்லாத்தையும் முன்னாடி சொன்ன மாதிரி நான் எல்லா ரெஸ்டாரண்ட்டும், எல்லா ஹோட்டல்ஸும், எல்லா கடைகளையும் சொல்ல, மெஜாரிட்டியாக ஒரு 70% அவங்க வந்து வணிக ரீதியாக சரி வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் போடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு நார்த் சென்னையில் ஒரு பெரிய ஒரு காய்கறி கடை. அந்த காய்கறி கடையில் ஒரு வாட்டி கொத்தமல்லியும் புதினாவும் இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போனேன். சில வெஜிடபிள்ஸு இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சரியில்லை. உடனே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அங்கே வேலை செய்கிறவரை அதை நீங்கள் எடுக்காதீங்க, நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்னது ஹோட்டலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவீங்களா? அப்போ ஹோட்டலில் பார்த்தோம் அப்படின்னா சில கலர்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து நல்லா அப்படி காட்டுறதுனால, சால்ட்டெல்லாம் வந்து அதிகமாக போடுறதுனால நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கே தவிர, அங்கே வந்து எப்படி வந்து என்ன மாதிரியான உணவுகள் அந்த கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாராலையுமே வந்து பெரிய அளவில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பெரிய எதுவாக இருந்தாலுமே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற டேஸ்ட், அந்த ஃபுட்டோட குவாலிட்டி, அவங்க என்னென்ன கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க, இது மாதிரியான விஷயங்களை இது ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் வெளியில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நிறைய நேச்சர், ஆர்கானிக் ரெஸ்டாரண்ட்டு, இந்த இயற்கை உணவுகள், பாரம்பரிய உணவுகள், முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த பாரம்பரிய அரிசி வகைகள், இதெல்லாம் வந்து நிறையவே வந்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது, இது மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் வராங்க. ஆனால் பெரிய அளவில் வந்து காசு அவங்களால கம்மி ரேட்டுக்கும் தர முடியாது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிலது வந்து சக்ஸஸாக ரன் ஆகுது, சிலது வந்து இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க. இதுக்கு காரணம் நாம் அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. சில ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம், பேருக்கு இருக்கும், ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுன்றதை விட ஆரோக்கியம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. இருந்தாலும் வந்து அந்த கடையை வந்து நடத்தணுன்றதுக்காக காசு அதிகமாக வச்சு நம்மக்கிட்ட இருந்து அந்த காசை வாங்கி வாடகையை வந்து கொடுத்து நடத்துவாங்க. நாமளும் வந்து நல்லா ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்னு வந்து போயிட்டுருப்போம். ஆனால் அங்கே ஹெல்த்து வந்து ஜீரோவாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அது மாதிரியான ரெஸ்டாரண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிருங்க. இது மாதிரியான ஆர்கானிக் நேச்சர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிறைய வந்து போங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அண்டு முன்னாடி சொன்ன இந்த சிந்தட்டிக் கலர்ஸ், இந்த எம்எஸ்ஜி, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் இனிமேல் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அண்டு ஒரு சில கமெண்ட்டும் வந்தது. என்னென்னா, பானிபூரியும் பஞ்சு மிட்டாயும் தான் பிரச்சனையா? இங்கே வந்து சாராயம், அதாவது சாராயம் மீன்ஸ் இந்த ஒயின் ஷாப்பு, லிக்கரு, பிராந்தி, பீரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையா? ஏன் அங்கே போய் இது பண்ணலாமா அப்படின்னு வந்து சில கமெண்டெல்லாம் போடுறாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது குடிக்கிறவங்க வந்து அவங்களுக்கே தெரியும் இது உடம்புக்குள்ளே போய் கெட்டது ஏதோ பண்ணும் அப்படின்னு. ஆனால் இந்த 5 ரூபா சிப்ஸாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரியான விஷயங்கள் வெளியில் வாங்கித்தர இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், பேக்கரி, இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு குழந்தைக்கு வந்து 1 வயசு 2 வயசு வரைக்கும்
அது வந்து அதுக்கு எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனால் நம்ம தான் அதை வந்து கொடுத்து கொடுத்து பழக்கப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை அது இருந்தால் தான் வந்து நான் வந்து கரெக்டாக இருப்பேன், அடம் பிடிக்காமல் இருப்பேன், அழுகாமல் இருப்பேன் அப்படிங்கிற காரணத்தினால நம்மளும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம தான் வந்து இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ குடிக்கிறவங்க வந்து ஏதோ வேறு வழி இல்லாமல் அவங்கள வந்து ஒரு அடிமைப்படுத்தி அவங்கள பழக்கப்படுத்தி அவங்க வந்து ஏதோ குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து வெளியில் வரணும், அதை வந்து விடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு டார்கெட். ஸோ இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனுக்கு எதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, 5 ரூபா 10 ரூபா பொருள்லேருந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா பொருள் வரைக்கும் அவங்க இதெல்லாம் வந்து என்னென்ன கண்டென்ட் இதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நாளைக்கு அவங்க பெரியவங்களை ஆகும்போது கண்டிப்பாக இது ஆல்கஹால் பக்கமே வந்து போக மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயத்திலே வந்து அவங்க ஒரு அறிவாக எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ஸோ இது நம்ம உடம்புக்கு தேவையில்லை, இந்த எம்எஸ்சி எடுத்துக்கூடாது, இந்த கலர்ஸ் போட்ட உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பியரு பிராந்தி இது மாதிரியான விஷயம்லாம் தேடி போக மாட்டாங்க. சிகரெட் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து தொட மாட்டாங்க. அது உடம்புக்கு வந்து ஒரு கேடு விளைவிக்கும் அப்படின்னு வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நம்ம டார்கெட். ஸோ எப்படி பார்த்தாலும் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே, குடிக்கிற கேன் வாட்டர் எல்லாத்துலேயுமே வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவு, அதை நோக்கி தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ட்ராவல் அப்படிங்கிறது நம்ம கொண்டு போக நம்ம இனிமேலும் வந்து ஒரு முயற்சி செய்வோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு லைனில் ஒரு கிராஃபிக்கை வந்து நம்ம கொண்டு போவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.